சாமி தினங்களே பசுமாட்டு பாலுங்களா? ஆமா, நாட்டு மாட்டு பால். அப்படியே தண்ணியா இருக்குது. அது அப்படியே இருக்கு. ஓ, அப்படித்தான் இருக்குங்களா? மிக்க சந்தோஷம். வேவு நாள் சரியா இல்ல, அதனாலவே. அப்படிங்களா? அப்ப ஜோசியர் தான குணத்தாக்கு ஒன்று வீட்டுல வந்தேன். எல்லா ஆத்திரம் நடந்தே இருக்கா? எல்லாரும் நடந்துங்களா? ஏஞ்சாமே சோழாந்தோட்டியை விட்டு என்னைய தவி கையோட கூட்டிட்டு வர சொன்னீங்களாமா? இந்த நேரத்துல வணங்க சாமி. சொல்லுவீங்க என்னைய கூப்பிட்டு என்ன குணமுடானே ஐயா சோசியரே, நீங்க வந்து அன்னைக்கு பஞ்சாங்கம் கொண்டு வந்து 4 நட்சத்திரம் வாஸ்து நாள் பார்த்து கோயில் கட்டுறதுக்கு பாலக்கால் போடுறதுக்கெல்லாம் சொல்லிட்டு போனீங்க. இன்னைக்கு 6 மாச காலம் வருஷ காலம் ஆக போகுது. இன்னைக்கு கோயில் கட்டி எல்லாம் நலமா கோயில் கட்டியாச்சுங்க. கோயில் முடியுதுங்களா? இந்த கும்பாபிஷேகம் வச்சுக்கலாம். எப்ப நல்ல நாள், எப்ப இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தலாம்ங்கிறது கொஞ்சம் நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. சோதிய பாத்துடலாம் போங்க. கோயில் குடமுழுக்கெல்லாம் நடத்த வேணும். நான் சமக்கமா வளைச்சு விடுங்கோ. வளைச்சு விட்டு பாருங்க. வளைச்சு விட்டுங்களா? கோலம் போட்டுருக்குது பாருங்க. தெரியல உங்களுக்கு. நடுவே விளையாட்டு சொல்லிங்க. சுவாமி தேங்காய் வளமான கொண்டு வந்து வைங்க. விளையாட்டு மூவருக்கு மாலைகள் சூடுங்க. 4 முழுக்கு 4 காலம் வைங்க. 4 காலம் நீங்க 2 பேரும் சரியா இருக்குது. அடி கம்பெனி அந்த காலம் இல்ல, அப்படி சொல்ற காலம் வேற. நடுவே அறை வைங்க. 4 முழுக்கு 4 காலம் வச்சு நடுவே அறை வைங்க. 4 மூளைக்கு 4 காலை வச்சு வேண்டாங்கிறீங்க. இல்ல இல்ல, அப்படி சொல்ற கால் வேற. ஒன்னே கால் 4 மூளைக்கு 4. சோதியமா கத்துக்கு சாமி. அரியெல்லாம் வேண்டாம், கால் 2 கால் வேண்டாங்க சாமி. வெத்தலை வாக்குல 4 மூளைக்கு 4 கால் பணம் வைங்க. நடுவே விளையாட்டு முன்னாலே ஒரு அரப்பணம் வைங்க. கெட்டிக்கார பாப்பா. அப்ப ஜோசியர் தானே அந்த கட்டையது காயிரத்தே
கலித்தேர்ந்து பார்த்து விட்டு பஞ்சாங்கம் பார்த்து விட்டு வளம் நடத்தி நேரங்காலங்களை சாமி அழைத்து பார்க்கின்ற பொழுது அன்னைக்கு நான் வந்து நாள் குடிச்சிட்டு போய் கொடுத்துட்டு போனேன். ஆமாங்க ஆமாங்க 2 வருஷம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சது கோயில் வேலைக்கு. இப்ப பாருங்க சாமி 3வது ஆண்டுல வாக்கையில சாமி அதே 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 நாடுங்க சாமி அதே மாசி மாசம் மாசி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை எனக்கு அருமையான நாடுங்க சாமி. சரி சரிங்க. மாசி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை எனக்கு அருமையான நாள். சரி. அந்த நாளைக்கு சுவாமி மேல் நோக்கி நாளாக இருக்குது. சுப ஓலைகள் கூடி இருக்குது. சித்தயோகம் இருக்குது. அமிர்தயோகம் இருக்குது. ஜீவன் இருக்குது. நேர்த்தி இருக்குது. அருமையான நாளுங்க சாமி. அந்த திங்கட்கிழமை எனக்கு காலையில நேரமே ஏறிய பொழுது வேலைக்கு மேல வாரத்துக்குள்ளாக பண்ணி போடலாம் குடமுழுக்கு விழாவை. சரி சரி நீங்க வந்துதானே பண்ணி கொடுக்கணும். அதுக்காக உங்களுடைய தாய் பிள்ளைங்கன்னா அண்ணன் தந்தையோ அல்லது மாமா வச்சுனோ உங்களுக்கு மேல இனம் இருக்கக்கூடிய இன்னும் சில பேர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த கும்பாபிஷேக விழாவை நீங்களே முன்னம்போடு துணையாக ஜம்மு ஜம்முன்னு நடத்தி கொடுத்துறோம் சாமி. அதுக்கு என்ன கவலையும் வேண்டாம், உடனே பார்த்துக்கிறேன். ஆகட்டு. சரி. அந்த நாள் நம்மளுக்கு வேலை ஒண்ணு இல்லைங்க சாமி. நானே வந்து பண்ணி கொடுத்தா. சரி சரி மிக்க சந்தோஷம் செய்யற இந்த தேதியை வந்து ஓய்வுடன் எழுதி கொடுத்தவன் என்று சொல்லி அப்ப ஜோசியர் தானே அந்த மாசி மாதம் 24ஆம் நாள் மதிப்பான திங்கட்கிழமை என்ற கும்பாபிஷேகம் புறப்படுத்துவார்னு சொல்லி முத்தும் அமௌத்தி கொடுத்தார் ஜோசியர். சாமி முத்தும் பார்த்துட்டு அது ஒரு 3 வரி 10 வரியாக வச்சு எழுதி ஓலை எடுத்த கையிலே கொடுத்தார் மஞ்சள் சுவாமி. இந்தாங்க 4 ஓலை எழுதியாச்சு. அடுத்தபடியா சாமி இந்த பட்டாலாம் போட்டு ஓடுகின்ற பொழுது அந்த செல்லாண்டியுடைய கோயிலுக்கு தலைப்போல பார்க்கிறாங்க. ஆமா யார் குண்டமான வேணும். சரி. யாகசாலையானது போட்டு வச்சிருக்க வேணுமுங்க. சரி எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு பாருங்க 3 கால பூஜை நடத்த வேணும். 3 கால வேள்விகள் நடத்தி அடுத்தபடியாக திங்கட்கிழமை எனக்கு காலைய நேரமே கும்பாபிஷேக விழாவானது முடிச்சு தீர்த்தமானது போட்டுடலாம் சுவாமி. சரிங்களா? எனக்கு தேவையான பொருளைகளை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அல்ல 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 நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. ஆமா ஆமாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அனைத்து பொருள்களையும் வாங்கிட்டு வந்துருங்க. காசை பத்தியோ பணத்தை பத்தியோ கவலை வேண்டாம், வேணுங்கிறத நாங்க கொடுக்கிறோம். மிக்க சந்தோஷம் சாமி என்று சொல்லி தட்சணை காணிக்கையானது வாங்கிக் கொண்டு ஐயர் விடைபெற்று சென்றார். ஆமா. இப்படி விடைபெற்று சென்ற உடனே எங்க கோலத்தாக்க ஒன்று குங்குமத்தாக வளர்ச்சி பார்த்தாங்க. அது வெள்ளையே குங்குமத்தா என்னங்க அது என்ன 4 பேர் நம்ம பக்கமா இருக்குது. அதுக்கு என்னங்க சீக்கிரம் வந்துருது. சீக்கிரம் வந்துருதுங்க. நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுது சீக்கிரம் போய் வந்துருதுங்க. 32 வாளையத்து மக்கள் வராங்கன்னு சொன்னா செல்லாண்டியுடைய கோயிலுக்கு முன்னால பந்தல் பரணம் மிக பிரம்மாண்டமாக அலங்கரிக்கும். ஆமாங்க ஆமாங்க இல்லையா? உள்ள போட்டுலாமுங்க. செல்லாண்டியுடைய கோயிலுக்கு முன்ன கோயிலெல்லாம் பூசி விளைச்சு கோலங்கள் நடந்து போட வேணும். போட்டுலாமுங்க. 4 பேர் கோலம் போட்டாங்க இன்னைக்கு வந்து. அது போல செல்லாண்டியுடைய கோயிலுக்கு முன்னாடி பூசி விளைச்சு கோலங்கள் நடந்து போட வேணும். யார் குண்டமானதை வைக்கணும். இல்லையா? அது வேற என்ன? காய்கறி செல்லாண்டியம்மனுடைய கோயிலுக்கு எப்படியெல்லாம் நாட்டு மக்கள் எல்லாம் உதவிகள் செய்து வந்த பரணுகளும் கோயில் பூசி வலிப்பதும் ஒரு கோலங்கள் வெங்கற்கள் கொடியால் வீதியிலெல்லாம் கோலங்கள் அலங்காரம் செய்கிறதும் இப்படி எல்லாம் பண்ணினாங்களோ அதே போல
அந்த வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு நாமல் பாடி இந்த செல்லாண்டி அம்மன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இந்த விழாவை நாம பாடுகின்ற பொழுது உள்ளூரிலே இருக்கக்கூடிய பெண்ணாக பிறந்த புண்ணியவதி அவர்கள் அந்த ஆத்தா செல்லாண்டியம்மனுடைய அருள் வழங்க வேண்டும். அவங்க வேறுங்க காய்கறி அவங்களும் விகாசினி அவங்களும் கருணி அவங்களும் மதுமிதா அவங்களும் 4 பேரும் எங்களுக்கு அதாவது ஞானமும் கல்வியும் நல்லதும் செல்வங்களும் நவீன நூல்களும் நாங்கள் கற்று உணர அந்த தாயே எங்களுக்கு துணை புரிய வேண்டும். எங்களுக்கு நல்ல வரத்தை கொடுத்து நல்ல மார்க்கங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஆமா, என அந்த ஆத்தாரை நினைச்சு நாங்கள் வேண்டுகிறோம். அவர்களுக்கு செல்லாண்டி அவனுடைய அருளும் அவர்களுடைய வரங்களும் பெற்று சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும் என நாமளும் வாழ்த்துகின்றோம். ஆமா, இப்படி அங்கிருந்து வாங்குறாங்க 2 பேர். ஒரு சம்பிரதாயம் நானே வந்து கூட இருந்து தோரணமெல்லாம் கட்டுறதுக்கு வந்து கூட இருந்து வேலை செஞ்சிருக்கிறேன். அவங்க முடிச்சோட நான் வேலை செய்யலையே கேட்கிறாங்க. அதுக்கு மேல வேணும். கிருஷ்ணா எதுநந்தன் அவங்க 2 பேரும் வந்து கூட வளர்த்தாங்க நம்ம கூட. வாழைக்காய் மாலை மரம் கட்டுறதுக்கு தோரணம் கட்டுறதுக்கு எல்லாம் வீரே கூட. அது உண்மையே காரியம். அதனால அவங்க பூசி வலிச்சாங்க, புதுக்கோளங்கள் ஓட்டாங்க நடக்குது. இந்த பந்தர் பறவைகளும் தோரணங்களும் அலங்காரங்களும் இப்படிப்பட்டதால இதுக்கு மேலதான நடக்குது. அடுத்தபடியாக இந்த செல்லாண்டியுடைய ஆலயத்தை ஊசி விழிச்சு புதுக்கோளங்களானது மட்டும் பந்தர் பறவை அலங்கரிக்கணும். அதெல்லாம் கூட பண்ணிக்குள்ள சோழாந்தோட்டி இருக்கிறேன். சோழாந்தோட்டி இருக்குது. சோழாந்தோட்டி சொல்லுவான். கிராமத்து மக்கள் எல்லாம் வந்திருந்து இந்த பணிகளை எல்லாம் பாத்துக்குவாங்க. ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் வந்த மக்கள் அத்தனை பேரும் சேரத்துக்கு வந்தாங்கன்னு இந்த சக்கர பொங்கல் ஒரு தொழில் மட்டும் கொடுத்து விடக்கூடாது. வந்த மக்கள் அனைவரும் வயிறாறு சாப்பிட வேண்டும். அம்மன் அருள் பெற்று செல்ல வேண்டும். வயிறாறு சாப்பிட்டு வனமானவர்கள் தானே வாழ்க்கை விட்டு செல்ல வேண்டும். அதுக்காக வனம் போல என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி போடுவோம். எல்லாம் பண்ணி போடலாம். காசு வளம் கிடக்குது, பண்ணி போடலாம். சமையலுக்கு அந்த பிடிக்கிறதா பெரிய வாடா இருக்குது அப்படிங்கிறீங்க. அது நம்ம சோழாந்தோட்டி விட்ட எங்க இருந்தாலும் சரி அங்க முடிச்சா முடிஞ்சு இங்க கொண்டு வந்து நிறுத்திடுவீங்க. அன்னைக்கு கூடமே குடிக்கிறேன் என்று சொல்லி எங்க குழந்தாக்கு ஒன்று குங்குமத்தாக முடிச்சிருவாங்க தானே ஊத்து சமையல்காரர் வர சொல்லி முதல்ல நீங்க அட்வான்ஸ் கொடுத்துருவோம் என்று சொல்லி தகவலை சொன்னார் சோழாந்தோட்டிகள். ஒரு சீக்கிரமாக சோழாந்தோட்டியோட தகவலை சொல்லி சமையல்காரர்கள் வர சொன்னாங்க. அப்ப சமையல்காரர்கள் வந்திருக்கின்ற பொழுது எப்போ வணக்கம் 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 கும்பலோட வேண்டாம் கும்பிட்டால போதும். மங்களம் உண்டாகட்டும். ஊர் ஊரா சுத்தரமுங்க மங்களம் உண்டாயி. நீ சமயக்காரன் இதாரு எங்க போனா 2 பேரும் ஒன்னாத்தான் போவோமுங்க. ஓஹோ, ஏன்னா ரசத்துக்கு பூண்டு மிளகாய் இடிச்சு கடிச்சு கொடுக்கணுங்க. கழுவி கொடுக்கணும், விளக்கி கொடுக்கணும். அதை எடுத்தா இதை எடுத்தான்னு சொன்னா நான் ஓடி ஓடி கொடுத்துட்டு விட்டுட்டு இதை கூட்டிட்டு வந்துடுவோங்க. ஓ, வீட்டுல ஒண்ணு வெளியே ஒண்ணு. இது சண்டை வராது. நீங்க வந்தா வீட்டுக்காரா சண்டை வந்துருங்க. பரவாயில்ல கெட்டிக்காரர். வருகின்ற மாசி மாதம் 24ஆம் நாள்
திங்கட்கிழமை அன்னைக்கு செல்லாண்டி அம்மனுக்கு கோயில் கும்பகோணம் நடைபெறுகிறது. சரி, அந்த விழாவுக்கு 32 வாளையத்து மக்களும் வருவாங்க விழாவுக்கு. ஆகையால வரக்கூடிய நாட்டு மக்கள் யாவர்களுக்கும் உரம்பரை விட்டார் யாவர்களுக்கும் 18 வகை பதார்த்தங்களோடும் அன்னதானமானது கொடுக்கும். அப்படி எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை பேர் வருவாங்களா? கம்மியா ஒரு 10,000 பேர் வரலாம். நாங்க எத்தனை பக்கம் பண்ணிருக்கிறேங்க. என்ன பண்ணிருக்கிறீங்க? ஓஹோ, 10,000 பேருக்கு அரிசி எவ்வளவு வேணும்? அரிசி ஒரு 15 மூட்டை வேணுங்க. 15 மூட்டை வேணும். பருப்பு பருப்பு ஒரு 1.5 கிலோ இருந்தா போதுங்க. 1.5 கிலோ தொட்டு பொட்டு வைக்கிறக்கா? பருப்பு வந்து அவ்வளவுதானுங்க. அதான் நிச்சயமாவும் அதுலயே. ஓ, உங்க வேலை எப்படி? கடலை பருப்பு மட்டும் 3 சிப்பம் வேணுங்க. 3 சிப்பம். அது எதுக்கு? ஆட்டி ஊத்துவாங்க, அப்பதான் குழம்பு கெட்டியா. ஓஹோ, பரவாயில்ல பரவாயில்ல. என்ன பண்ணா பொரியல்? பொரியல் இன்னைக்கு எல்லாம் கதம்ப பொரியல் பண்ணிக்கிறாங்க. கதம் பொரியல். ஆமா. பாயாசம்? பாயாசம் பாசிப்பை பாயாசம் வச்சுக்கிறாங்க. வடை எதுல போடலாம்? வடை பருப்புல தான் போடணும். பருப்புல தான் போடணும். ஆமா. பருப்பு வடையா உளுந்து வடையா? இல்ல பருப்பு வடை வைக்கலாம். மிக்க சந்த பலகாரம்? பலகாரம் மைசூர் பா. ஓஹோ, காத்திருவீங்களா? அதெல்லாம் எத்தனை பக்கம் காய்ச்சி இருக்கிறேங்க. நாங்க வண்ணனை மட்டும் சாப்பிடாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே தொலைவாங்க கை கழுவு. எதுக்கு ஓரக்கடையை போட்டு முதிக்கிறக்கா? இல்லையா, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி பண்ணிடுவோங்க. மிக்க சந்தோஷம். எங்க கையன்னா அணிக்கிறவன் நெய்யனர் எல்லாரும் சொல்லுவாங்க. நாம எத்தனை பக்கம் பண்ணிருக்கிறோம். ஐயோ ஆமாங்க, அது அக்காங்களா? நாம அவசரத்துக்கு உப்புமா தக்காளி சாப்பாடு சீக்கிரம் போடுவோம். ஏனுங்க, யாராவது மண்டைக்கு போட்டாங்கன்னா உப்புமா போடுவோம். அதுலயும் உப்பு நம்ம போட்டு 10,000 பேருக்கு பண்றோம்ங்கிறீங்களே. ஆமாம், கொஞ்சம் தெரியாது சொன்னா நல்லாவா இருக்கு. நான் மாற்றி சொன்ன போது அப்படிங்களா? சரி, பரவாயில்ல பரவாயில்லையா. நீங்களே இன்னொரு மொழியாக வந்திருந்து மக்களுக்கு ஏதொரு குறையும் இல்லாம நல்லபடியா வயிறாறு சாப்பாடு கொடுத்துறோம். உங்க பொறுப்பு. தேவையானது பூரா லிஸ்ட் போட்டு வாங்கிக்கோங்க. நம்ம கிட்ட எல்லா பொருளும் இருக்குது, வாங்கிக்கோங்க. கிடைக்காத பொருளை வெளியே வாங்கிக்கலாம். உங்க பொறுப்பு. சொல்ல கோலத்தா கவுண்டர் சமையல்காரர் கட்டணம் கொடுத்தார். அடுத்தபடியாக இந்த செல்லாண்டியுடைய கோயில் எல்லாம் பூசி வலிச்சு கோலமானது உட வேணும்னு சொல்லி இந்த சோழாந்தோட்டியை விட்டு பந்தல் பார் அலங்கரிக்கணும் புதுசு சொல்லி தகவல் சொன்னார். அதன் பிரகாரமே என் சோழாந்தோட்டியானவன் அந்த 32 மாநிலத்துக்குட்பட்ட கிராமத்து மக்களை எல்லாம் தகவல் சொல்லி வரவழைத்து அந்த செல்லாண்டியுடைய கோயிலுக்கு தானே சாமி அன்னைக்கு பூசினாலோ படிச்சாங்கோ படிச்சாங்கோ அந்த சோழாந்தோட்டி தான் ஆரம்பம் வச்சு அந்த சுத்தி வரமா வந்தலார்ந்த போல வேணும் சொல்லி அதென்னை அம்மனாரே சாமி வாக்கும் மரம் பிறந்து பாதை எங்கே மரத்தான
வைக்கிறாங்க. கனவுடன் நடக்குது வேலை. குலத்தாக்க ஒன்று பார்த்தா ஒரு சீக்கிரமாக ராஜாக்களுக்கெல்லாம் அழைப்புகள் விட வேண்டும். மகடமுடி மந்திரிமாருக்கெல்லாம் அழைப்புகள் விட வேண்டும். மும்முடி சோழருக்கு அழைப்புகள் விட வேண்டும் என்று சொல்லி அந்த உள்ளூர் ஆவிதனை அழைத்து அந்த ஓலையானதை கொடுத்து அனுப்பினார். அடுத்தபடியாக சோழாந்தோட்டியை கூப்பிட்டு, ஏன்னா இப்படியெல்லாம் அழைப்புகள் போனாலும் அழைப்புகள் போகின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய இடத்துக்கெல்லாம் அழைப்பது போகுது, நாமளும் நேர்ந்து போய் அழைப்பது போட்டு வருகிறோம். ஆமா, இப்படி எல்லாம் பண்ணினாலும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? ஏழை எளிய மக்களுக்கு நம்மளுடைய கிராமம் 32 பாளையத்திற்கும் சரி நம்ம சோழாங்கோட்டையை விட்டு தண்டூர் அடிச்சுட்டு வர சொல்லலாமுங்க. அப்படி தண்டூர் அடிச்சு விட்டு வந்தால் எல்லா நாட்டு மக்கள் எல்லாருக்கும் இந்த சேரி சமாச்சாரம் தெரியும். இந்த விரவலாவுக்கு கண்டிப்பா வந்தாலும் வந்துருவாங்க, வராட்டி வந்துருவாங்க என்று சொல்லி என் குலத்தாக்க விடுவானே. அப்ப சோழாந்தோட்டி அழைத்து தகவலை சொல்லி அனுப்புனார். அதன் பிரகாரமே சோழாந்தோட்டி அந்த கீகரை மேகரை 32 பாளையத்துக்கு உண்டானே காணே காலத்தோர கடந்தூர் காணே காலத்தூர் அண்ணாடி முத்தூர் எம்புத்தூர் நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிக்கை என்னவென்று கேட்டால், வருகின்ற மாசி மாதம் 24ஆம் நாள் மதிப்பான திங்கட்கிழமை என்று செல்லாண்டி உடைய ஆலயம் கும்பகரமானது வந்தாங்க சாமி. கோலத்தாக்க உள்ள தலைமையிலே 3 நாள் விழா நடக்குதுங்க சாமி. 32 ஆலயத்து மக்கள் வந்துருங்க சாமியோ. என்று சோழாந்தோட்டி தானே அதுக்கானே நாட்டு மக்களுக்கெல்லாம் தண்டூராவானதோடு பறைசாற்றுகின்ற பொழுது 32 வாரியத்து மக்களுக்கும் தகவல் தெரிந்துவிட்டது. பந்தல் பரணெல்லாம் அலங்கரிச்சு வச்சு யாக சாலைகள் யாக குண்டமானது அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் திருவிழா கோலங்களாக காவேரி கரை ஓரத்தில் தான் திருவிழா கோலங்களாக இருக்குது. இந்த நேரத்தில் சமையல்காரங்க தேவையான உணவை எல்லாம் சேகரிச்சு வச்சு அன்னதான கூடமானது அமைச்சு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற அந்த இளமையா எழுந்திருக்கும் எம்பெருமா மாயவன் கிருவிகளை முளப்பாரிகள் ஓட்டு வைக்க வேணுமல்ல என்று சொல்லி 9 நாள் 7 நாள் சொல்லி முளப்பாரிகளை போட்டு வச்சிருக்கிறாங்க செல்லாண்டியுடைய கோயில் கும்பசேகத்துக்கு. இப்படி இருக்கின்ற பொழுது அந்த தண்டோராவானது ஓட்ட பிரகாரம் நாட்டு மக்கள் யாவர்களும் இந்த நாள் எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐயமார்கள் நாளை செல்லாண்டியுடைய கோயில் குடமுடக்கு விழாவும் ஐயமார்கள் தேவையான ஐயமார்கள் வந்திருந்து அதற்கு தேவையான யாகுண்டதுக்கு தேவையான சேகரித்துக் கொண்டு வந்து வச்சு அனைத்தும் ரெடியாக இருக்குது. அப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாலேயே கோலத்தாக்க உருவத்தாக விளைச்சு செல்லாண்டியுடைய ஆலயத்திலே தங்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கு இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. 4 பேர் நெருங்கிட்டு இருக்குது. நாமெல்லாம் போகணும் கோயிலுக்கு என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் யாரும் ஒன்று முடித்தானே சாமி என்ன விதம் பேசுகின்றார் என்னும் வந்தோம் அல்லே
அத்தேன்னு கூப்பிடு அப்புறம் அக்கா அத்தே அது அக்கா ஏன் பேசுற ஒண்ணு அக்கான்னு கூப்பிடு இல்லைன்னா அத்தேன்னு கூப்பிடு துப்பு கெட்ட வர உனக்கு வந்து ஆமா இந்த சோழாந்தோட்டி வந்து நடுவர் அடிச்சுட்டு போனான் செல்லாண்டியம்மன் கோயில் கும்பாபிஷேகம்னு ஆமா ஏண்டி கோயில் தரிசனமோ கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஆமா நாமளும் போய் அந்த கோயில்ல போய் ஆத்தாட வேண்டிட்டு அன்னதானம் எல்லாம் போடுறாங்க எல்லாம் சாப்பிட்டு வயிறார ஏண்டி கும்பிட்டு வந்தா நம்ம குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்குன்னு இல்லையோ அதனால போலாம் நான் புறப்பட்டு ரெடியா தான் இருக்கிறேன் நீ ரெடியா இருக்கிறியா இல்ல நானும் ரெடியாத்தான் இருக்கிறேன் பாரு இப்ப என்ன போலாமா அப்ப நல்ல நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடித்தானே என்ன வர சமயோ நம்மளுக்கு முன்னையே வந்துட்டாங்களா ஏன் சொல்றேன் நீ இந்த பத்து மடிச்சா ஒரு மணி நேரம் மடிச்சுக்கிட்டே இருக்கிற கிராமத்து ஜனமெல்லாம் வந்திருப்பாங்க அப்படி இருக்கிற போது நாமளும் நல்லா போகணும் நம்மளை பார்த்து இன்னும் நீதான் எங்கிட்ட இருக்கிறது இவ்வளவு பூரா போட்டுக்கிட்டு காட்டுக்கு வந்துட்டு அதுக்குன்னே கடைசியா வாழ்றோம் அதாரு மரத்தை அப்பதான் சொன்னா சரியா போயிருமா என்ன இருந்தாலும் எவ்வளவு பெருசு பெருசு அதனாலதான் மில்கார பதவிக்கே வராங்க நீ இப்படியும் ஒரு மொட்டு வைப்பியாலே அதே நான் எப்பவுமே கோழியாட்டம் நான் எப்பவுமே சிரிச்சா வச்சுக்குவேன் பட்டும் படாம இருக்கணும் பார்த்தாத்தான் போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியணும் இப்ப பேசணும் அப்படி பெருசா வச்சுக்கிட்டு அங்கிருந்து வாக்காச்சு அப்புறம் பாரு அங்கிருந்து நான் எப்பவுமே தளத்துல போனேன்னா யார பார்த்து குமிச்சு நடக்கல மில்லுக்கார பார்த்து மட்டும் குமிச்சு நடக்கிறேன் ஆமா அப்புறம் பாரு அப்படி போனா காலில் மிஞ்சி போட்டுருந்தே அவ கல்யாணம் ஆகிட்டு அப்படி
அப்படி இல்லைன்னா கல்யாணம் மாதிரியா இருக்குன்னு அப்படியே சுத்தி சுத்தி பாப்பா. அதனால நான் பெரிய கொட்டா வைப்பேன், மிஞ்சி போடுவேன், யாரையும் பார்க்க மாட்டேன். எங்களுக்கு என்னது போச்சாருவா எல்லாம் நம்மளுக்கு நாமளும் போய் நடுவு உட்கார்லாமா? இல்லை, நான் உங்கூட வந்து நீ பெருசா வச்சிருக்கிறவங்க உங்கூட வந்து நான் என்ன வந்து இப்படியாக 32 வாழையத்து மக்களும் அந்த காவேரி கரையோரம் செல்லாண்டியுடைய கோயிலுக்கு வந்து குவிந்திருக்கிறாங்க மக்கள். அப்படி குவிந்திருக்கின்ற பொழுது சமையல்காரர்கள் தான் சமையல் வேலை வந்துகிட்டு இருக்கிறது. ஐயவார்கள் வந்த அந்த காவேரி கரையோர செல்லாண்டியுடைய ஆலயத்துக்கு முதல் கால வேள்விகள் பூஜையானது நடைபெற்றுகிட்டு இருக்கிறது. இப்படி இருக்க கருவ கடைகளும் கடையும் கடைத்தரவும் எல்லா கடைகளும் செல்லாண்டியுடைய கோயில் சுத்தி அப்படியே குவிந்து கிடக்குது. ஆமா, இப்படி இருக்க ராஜாதி ராஜாக்கள் எல்லாம் ஆலயத்திற்கு வருவாங்க, மகரமுடி மந்திரிமார் எல்லாம் வருவாங்களே, சேர சோழ வாண்டிய மன்னர் எல்லாம் வருவாங்க. வரக்கூடிய மக்களுக்கு யாருக்கும் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா உபசரிக்க வேணும் என்று சொல்லி குளத்தாக்க உதவத்தாக உணர்ச்சி வரவேற்புகள் செய்து வரக்கூடிய மக்களை எல்லாம் அமர வச்சு மிக சிறப்பாக நடந்தது கும்பாபிஷேக விழாவானது. இப்படி இருக்க ஐயமார்கள் முதல் கால வேள்விகள் நடத்தி 2ஆம் கால பூஜைகளானது நடத்தி அன்று இரவு வாஸ்து சாந்திகளானது வாங்குறாங்க. தளபதியுடைய ஆலயத்தில் வாஸ்து சாந்திகளானது வாங்கி கணவதி ஹோமமானது பண்ணி காலையில் கும்பாபிஷேக விழா என்று சொல்லி வெடியளவு செல்லாண்டியுடைய ஆலயத்திலே இப்படி மூச்சு நடந்துட்டு வேள்விகள். வேள்விகள் நடக்குது. வந்தவங்க மக்கள் எல்லாரும் இந்த பூஜைகளை கலந்து கொண்டு ஆண்டவனை வேண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க இளவேளை எழுந்திருக்கும் எவ்வளவா மாயவன் இருவையே அந்த செல்லாண்டியுடைய ஆலயத்தில்தானே காலையில் நேரவே ஏறிய பொழுது வேலைக்கு மேல வாரதுக்குள்ளாகவே இந்த கும்பாபிஷேக விழாவுன்னு சொல்லி சேரன் சோழன் வாண்டிய மன்னர் யாவர்களும் யானை இளைஞர்கள் ஆலயம் மீது வலை கொண்டு செல்லாண்டியுடைய ஆலயத்துக்கு வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. இப்படி இருக்க அந்த எம்பெருமான் திருவியிலே அந்த ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் தினத்தில்தானே கிழக்க நல்லா விலைக்கு கிழக்க நல்லா இந்த செல்லாண்டியுடைய கும்பாபிஷேக விழாவுக்கு எங்க குணத்தாக்கோடு முகமத்தாக சிறுவர் என்ற பேரும் காவேரி கரைகளை நீராடி விட்டு நேவன ஸ்ரீயோடு பண்ண வந்து 20 என்ற பேர்களும் வந்து அமரவேர மன மொழிகளே என்று வந்திருக்க அப்ப வத்தந்தலைய ஆலயத்தார் முன்னாலதானே செல்லாண்டியுடைய ஆலயம் கும்பாபிஷேக விழாவானது முதல் நடக்குதம்மா அன்னை 32 வாழையத்து மக்கள் சுத்தி வந்து நிற்கிறாங்க. கணபதி கோபமானது காலையிலே முடிச்சு அடுத்தபடியாக கோபுரத்துக்கு போய் தீர்த்தமானது விட வேணும் என்று சொல்லி ஐயமார்கள் தானே அந்த கோபுரத்தின் மீது வந்திருந்து அந்த செல்லாண்டியுடைய கும்பாபிஷேக விழாவானது முடிச்சு கோபுரத்துக்கு மேல கிடந்து தீர்த்தமானது விட்டாங்க. தீர்த்தமானது விட்ட உடனே அந்த மக்களுக்கெல்லாம் தீர்த்தமானது அள்ளி தெளிச்சாங்க. அப்படி தெளிக்கின்ற பொழுது யார தொட்ட வாங்கணும் நீரை தொட்டா விலகப்பட சொல்லுவாங்க. நம்மளுக்கு இப்படி இந்த புண்ணிய தீர்த்தமானது மேலப்படுகின்ற பொழுது நம்ம பாவ மோச்சனம் எல்லாம் நீங்குது என்று சொல்ல மக்கள் அவர்களும் அந்த செல்லாண்டியுடைய கும்பாபிஷேகத்தானே சாமி அந்த கண்டையுமாகி
சாமி வாக்கும் வாகின்றான் கோபாலயத்தே மக்கள் எல்லாம் கண்டு மகிழ்கின்ற பொழுது அந்த செல்லாதியுடைய ஆலயத்துக்கு 33 கோடி தேவர்களும் வந்திருந்து ஆகாய மார்க்கமாக இருந்து ஆசி வழங்குகிறார்கள். அப்படி ஆசி வழங்குகின்ற பொழுதுதான் தீர்த்தமானது வந்து வேறப்படுகிறது.